தமிழ்நாட்டில் நடந்த சில சம்பவங்கள் இன்னைக்கும் மக்களோட மனசுல ஒரு ஆறாத காயமா இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை மாற்றிய கருப்பு நாட்களும் தமிழ்நாட்டில் உண்டு. அப்படி தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய 7 மனித உயிரிழப்பு சம்பவங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் சோகம் நிறைந்த பதிவா இருக்கும். இது உங்கள் இன்ஃபோ பார்டர். இனிதே இந்நாளை தொடங்குவோம். ஆயிரத்தி 1992 ஆண்டு மகாமகம் கூட்ட நெரிசல். புனித நீராடலுக்கு வந்த நிறைய மக்கள் உயிரோட வீடு திரும்பல. 1992 ஆண்டு மகாமகம் திருவிழா கும்பகோணம் மாவட்டத்துல வெகு விமரிசையா நடந்துச்சு. திருவிழா முழுக்க மக்களோட கூட்டம் ரொம்பவே பெருசா காணப்பட்டுச்சு. லட்சக்கணக்கான மக்கள் புனித நீராட வரிசையில நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல மக்களோட கூட்டம் கட்டுப்பாட்டை மீற ஆரம்பிச்சிச்சு. கூட்டம் அதிகமானனால நிறைய பேர் கீழே விழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கவனிக்காம பின்னாடி வந்த நிறைய பேர் அவங்கள மிதிச்சு நடந்து போன சம்பவமும் நிகழ்ந்திருக்கு. சில குழந்தைகள் கூட்டத்துல மாயமா மறைஞ்சு போயிருக்காங்க. அவங்க பெற்றோர்கள் அவங்களை தேடி ரொம்ப நேரமா அலைஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கீழே விழுந்தவங்களால எந்திரிக்க முடியல. அவங்க விழுந்த அதே இடத்துல நிறைய பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்க. சில நிமிடங்கள்லயே அந்த இடம் முழுக்க அழுகை சத்து மட்டுமே நிரம்பி இருந்திருக்கு. 50க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தாங்க. பக்தியோட வந்த மக்கள் சடலமாக திரும்பி போன சம்பவம் தான் இது. 2004 கடலை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மக்கள் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே உயிரிழந்த சம்பவம். டிசம்பர் 26, 2004 ஆண்டு ஒரு சாதாரணமான காலை நேரம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி கடற்கரை பகுதியில் மக்கள் எல்லாம் தங்களோட அன்றாட வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. மீனவர்கள் எல்லாம் கடலுக்கு கிளம்ப தயாரா இருந்தாங்க. அங்கிருந்த குழந்தைகள் எல்லாம் கடற்கரை ஓரமா விளையாடிட்டும் இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு கடல் உள்வாங்க ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் எல்லாரும் அதை ஆச்சரியமா பார்த்தாங்க. சிலர் ஆபத்தை அறியாம கடலுக்குள்ள போய் சிப்பிகளை எடுத்தாங்க. அடுத்த சில நிமிடங்கள்லயே பெரிய அலை ஒண்ணு கரையை நோக்கி வேகமா வர ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க ஓடின வேகத்தை விட அந்த அலையோட வேகம் பல மடங்கு அதிகமா இருந்துச்சு. கடற்கரை ஓரமா இருந்த வீடுகள் எல்லாம் தண்ணியால தகர்க்கப்பட்டுச்சு. மனிதர்கள் எல்லாம் தண்ணியோட தண்ணியா அடிச்சுட்டு போகப்பட்டாங்க. சில அம்மாக்கள் எல்லாம் தங்களோட பிள்ளைகளை பிடிச்சுக்கிட்டு ஓடுனாங்க. ஆனா அலை அவங்களை பிரிச்சு எடுத்துட்டு போச்சு. நாகப்பட்டினம் மாவட்டத்துல அன்னைக்கு ஒரே நாள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. பல கிராமங்கள்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் இல்லாம போனாங்க. அந்த நாள்ல கடல் மீன்களோட உயிரை மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான மனிதர்களோட உயிரையும் எடுத்துச்சு. 1956 அரியலூர் ரயில் விபத்து. தூங்கிட்டு இருந்த மக்கள் எல்லாரும் தண்ணீருக்குள்ள மறைந்த இரவு. நவம்பர் 23, 1956. அது ஒரு இரவு நேரம். கனமழை கொட்டிட்டு இருந்துச்சு. அப்போ சென்னையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி ஒரு விரைவு ரயில் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அரியலூர் பக்கத்துல இருக்க மருதையாறு பாலத்தை கடக்க அந்த ரயில் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருந்துச்சு. கனமழையால அந்த பாலம் ரொம்பவே பலவீனம் அடைஞ்சு இருந்திருக்கு. அந்த ரயில்ல நிறைய குடும்பங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிலர் தூங்கிட்டு இருந்தாங்க. சில பிள்ளைகள் தன்னோட அம்மா மடியில படுத்திருந்தாங்க. பாலத்தை நெருங்கி வந்த அப்புறமும் அந்த ரயிலோட வேகம் குறைய ஆரம்பிக்கல. அதனாலேயே பாலத்தோட கட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா சதைய ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு பாலம் உடைஞ்சு ரயில் முழுக்க ஆத்துக்குள்ள விழுந்துச்சு. ரயிலோட பெட்டிகளுக்குள்ள தண்ணீர் வேகமா நிரம்ப ஆரம்பிச்சிச்சு. மக்கள் எல்லாரும் பெட்டிகளை விட்டு வெளியே வர போராடினாங்க. சில பேர் ஜன்னல்களை உடைச்சு வெளியே வந்தாங்க. ஆனா பலரால முடியல. இருட்டு, மழை, தண்ணீர், கத்தல் சத்தம்னு அந்த இடம் முழுக்க ஒரு பதற்றமான சூழல் உண்டாச்சு. அந்த இரவு நூற்றுக்கணக்கான மக்களோட உயிரை ஒரே நாள்ல எடுத்துச்சு. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த மிகப்பெரிய ரயில் விபத்துகள்ல இதுவும் ஒன்னா கருதப்படுது. 2004 ஆண்டு ஸ்ரீரங்கம் திருமண மண்டபத்தில் ஏற்பட்ட தீ விபத்து. மங்கள இசை கேட்ட இடத்துல அழுகை சத்தம். ஜனவரி 23, 2004 ஆண்டு அது ஒரு காலை நேரம். ஸ்ரீரங்கத்துல பத்மபிரியான்ற பெரிய மண்டபத்துல திருமணம் ஒண்ணு நடந்துகிட்டு இருந்துச்சு. மணமக்கள் மேடையில இருந்தாங்க. உறவினர்கள் எல்லாம் சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு புறம் தவிலும் நாதஸ்வரமும் ஒழிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ மேடைக்கு மேல போட்டிருந்த மின் அலங்காரத்துல திடீர்னு ஒரு தீப்பொறி ஏற்பட்டுச்சு. அந்த தீப்பொறி துணியால செய்யப்பட்ட அலங்காரங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. சில நொடிகள்லயே முழு மண்டபமும் புகையால மூடி போச்சு. அங்க இருந்த எல்லாரும் வெளியே ஓட முயற்சி பண்ணாங்க. ஆனா கூட்ட நெரிசலால பலரும் கீழே விழுந்தாங்க. சிலர் புகையால ஏற்பட்ட மூச்சு திணறல்னால அங்கேயே இறந்து போனாங்க. மணமக்கள், உறவினர்கள் உட்பட பலரும் உயிரிழந்தாங்க. காலையில சந்தோஷத்துக்காக கூடிய குடும்பம் மாலைக்குள்ள துக்கத்துல மூழ்கி போன சம்பவம் தான் இது. 2014 போரூர் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்து. ஒரே நொடியில மண்ணுக்குள்ள புதைந்த உயிர்கள். ஜூன் 28, 2014 ஆண்டு அது ஒரு மாலை நேரம். சென்னையில உள்ள போரூர்ல பெரிய அடுக்குமாடி கட்டிடம் ஒண்ணு கட்டிட்டு இருந்தாங்க. அங்க வேலை பார்க்கிற பெரும்பாலானவங்க தினக்கூலி தொழிலாளிகள். சிலர் தங்களோட குடும்பத்துக்காக வேறொரு மாநிலத்தில இருந்தும் வந்தவங்க. அந்த மாலை நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சில பேர் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. சில பேர் அவங்க வீட்டுக்கு போன் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு கட்டிடம் குலுங்க ஆரம்பிச்சிச்சு. முதல்ல யாருக்குமே எதுவும் புரியல.
அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே முழு கட்டிடமும் சரிஞ்சு கீழே விழுந்துச்சு. கட்டிடத்துக்குள்ள இருந்த தொழிலாளிகள் கான்கிரீட்டுக்குள்ள சிக்கிட்டாங்க. சில பேரோட கை மட்டும் வெளியே தெரிஞ்சிருக்கு. சிலர் உள்ள இருக்கிறப்பவே அவங்களோட போன்ல நாங்க என்ன உயிரோட தான் இருக்கோம், எங்களை காப்பாத்துங்கன்னு பேசியிருக்காங்க. மீட்பு படையினர் வந்து இரவும் பகலும் மண்ணை தோண்டினாங்க. ஒரு பக்கம் உறவினர்கள் கதறிட்டு இருந்தாங்க, மற்றொரு பக்கம் இறந்தவர்களோட சடலங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வரப்பட்டுச்சு. 61 பேர் அந்த ஒரு விபத்துல உயிரிழந்தாங்க. ஒரு கட்டிடம் சரிஞ்சதோட பல குடும்பங்களோட வாழ்க்கையும் சரிஞ்சு போச்சு. 2001 ஏர்வாடி மணநல காப்பக தீ விபத்து. சங்கிலியால கட்டப்பட்ட உயிர்கள். ஆகஸ்ட் 6, 2001 ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏர்வாடியில தான் இந்த கொடூரம் நடந்துச்சு. மனநலம் பாதிக்கப்பட்ட பல பேரை சிகிச்சைன்னு சொல்லி சிலர் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அது மருத்துவமனை மாதிரி இல்ல, குடிசை மாதிரியான கட்டிடம். அங்க இருந்தவங்களோட காலில் இரும்பு சங்கிலியால கட்டியிருந்தாங்க, ஓட முடியாத மாதிரி. ஒரு இரவு அந்த இடத்துல திடீர்னு தீ பிடிச்சிச்சு. நெருப்பு வேகமா பரவ உள்ள இருந்தவங்க கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியே வரவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா காலில் கட்டியிருந்த சங்கிலியால ஒரு அடி கூட நகர முடியல. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அழுத சத்தம் மட்டும் வெளியே கேட்டிருக்கு. அந்த நெருப்புல 30க்கும் மேற்பட்ட மனிதர்கள் உயிரோட எரிஞ்சு இறந்து போனாங்க. தீ அணைஞ்சதுக்கு அப்புறமாவும் உள்ள போய் பார்த்தா சில உடல்களோட காலில் இன்னும் சங்கிலி இருந்துச்சு. இந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே அதிர்ச்சி அடைய வச்சுச்சு. மனநோய் இருந்தாலும் அவங்களும் மனிதர்கள் தானேன்னு மக்கள் கோபமா கேட்ட நாள் தான் அது. 2004 கும்பகோணம் பள்ளி தீ விபத்து. பள்ளிக்கு போன குழந்தைகள் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. ஜூலை 16, 2004 கும்பகோணத்துல அது ஒரு சாதாரணமான காலை நேரம் தான். அம்மாக்கள் தங்களோட பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு தயார் பண்ணி அனுப்புனாங்க. சில குழந்தைகள் மாலை வந்ததும் எனக்கு தின்பண்டம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. சில பேர் வீட்டு பாடம் முடிக்கலன்னு பயந்துட்டும் போனாங்க. யாருக்கும் தெரியல அதுதான் அவங்களோட கடைசி நாள்னு. மதிய நேரம் பள்ளிக்கூடத்துல சத்துணவு சமைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல திடீர்னு தீ பிடிச்சிச்சு. அந்த கட்டிடத்துக்கு மேல ஓலக்கூரையால நெய்யப்பட்டிருந்துச்சு. அதனால நெருப்பு ஒரே வேகமா மேல பரவ ஆரம்பிச்சிச்சு. மாடியில சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வகுப்பு நடந்திருக்கு. முதல்ல புகைக்குள்ள போக குழந்தைகளுக்கு மூச்சு வாங்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆசிரியர்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் வெளியில கூட்டிட்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அங்க இருக்கிறது என்னவோ ஒரு குறுகலான படிக்கட்டு. அதுல எல்லாரும் ஒரே நேரத்துல ஓட ஆரம்பிச்சாங்க. சில பிள்ளைகள் கீழே விழுந்தாங்க, சிலர் புகையால மயங்கிட்டாங்க. அந்த நேரத்துல பெற்றோர்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க. சில அம்மாக்கள் நெருப்புக்குள்ளேயே போக முயற்சி பண்ணாங்க. ஆனா காவல்துறை அதை தடுத்தாங்க. தீ அணைஞ்சதுக்கு அப்புறமா உள்ள போய் பார்த்தவங்களோட உடம்பே நடுங்கிடுச்சு. கருகி கிடந்த பைகள், பாதி எரிஞ்ச புத்தகங்கள், ஒன்னோடு ஒன்னா கட்டி பிடிச்சு கிடந்த பிள்ளைகள்னு 94 பிள்ளைகள் அந்த நாள்ல உயிரோட கருகி இறந்து போனாங்க. தமிழ்நாட்டுல எந்த பெற்றோரும் மறக்க முடியாத நாள் தான் அது. இதுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை நான் வந்து பார்க்குறேன். இது உங்கள் இன்ஃபோபோட சைனிங் ஆஃப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.